ஹலோ மச்சான்ஸ் அண்ட் கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு ஜில்லாடி ஜீவா. உங்க மனசுல இப்போ ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள நினைச்சு நீங்க நைட்டு தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க உங்கள பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிப்பாங்களா? இந்த கேள்வி நிறைய பேரோட மனசுல இருக்கும். நம்ம ஒருத்தர உயிரா காதலிப்போம். ஆனா அவங்க நம்மள ஒரு சாதாரண ஃப்ரெண்டா இல்ல ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஆனா, நான் இப்ப சொல்லப் போற இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்கள பெருசா மதிக்காத அந்த நபர் கூட நைட்டு தூங்கும்போது உங்கள பத்தியே யோசிப்பாங்க. உங்கள எப்படியாவது பார்க்கணும், பேசணும்னு அவங்க மனசு துடிக்கும். இது எதுவும் மேஜிக் கிடையாது. பக்கா ஹியூமன் சைக்காலஜி. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ட்ரிக். சைக்காலஜில இத ஜீகானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனுஷ மூளை எப்பவுமே முடிஞ்சு போன விஷயங்களை ஈஸியா மறந்துடும். ஆனா அறகுறையா நிக்கிற விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும். இத நீங்க எப்படி காதல்ல யூஸ் பண்றது? நீங்க அவங்க கூட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல போன்ல பேசிட்டு இருக்கீங்க. கான்வர்சேஷன் ரொம்ப போர் அடிக்கும் போது, சரி நான் அப்புறம் பேசுறேன்னு கட் பண்ணாதீங்க. கான்வர்சேஷன் அதோட உச்சகட்டத்துல, அதாவது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு, ஹே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் உனக்கு நைட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை வைங்க. அப்போ அவங்க மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அடடா, நல்லா பேசிட்டு இருந்தோமே, என்னாச்சு, என்ன வேலையா இருக்கும், எப்ப திரும்ப கால் பண்ணுவா அப்படின்னு அந்த கான்வர்சேஷனை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல நீங்க போய் உட்கார்ந்துடுவீங்க. இரண்டாவது விஷயம், எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க. ரோட்ல இலவசமா கடக்கிற மண்ணை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா கஷ்டப்பட்டு கிடைக்கிற தங்கத்தை லாக்கர்ல வச்சு பாதுகாப்பா வைப்பாங்க. நீங்க அந்த நபருக்கு 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருந்துகிட்டு, அவங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு குறைஞ்சிடும். இவன் இவன் எப்பவும் ஃப்ரீ தான் போலன்னு நினைச்சிடுவாங்க. அவங்க மெசேஜ் பண்ணா பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. அவங்க கூப்பிட்ட உடனே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஓடாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணலாமான்னு சொல்ல பழகுங்க. நீங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியா காட்டிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு வரும். நம்மள விட அவங்களுக்கு என்ன இவ்ளோ பெரிய வேலைன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மூணாவது ட்ரிக், எமோஷனல் ஆங்கரிங். அவங்க உங்களை சுத்தி இல்லாத நேரத்துல கூட அவங்களுக்கு உங்க ஞாபகம் வர வைக்கிற ட்ரிக் இது. உதாரணத்துக்கு, அவங்க கிட்ட பேசும்போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய அடிக்கடி கியூட்டா யூஸ் பண்ணுங்க. அல்லது அவங்க கிட்ட ஒரு புது பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது, நீயும் கேட்டு பாருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க அவங்கள நேர்ல மீட் பண்ணும்போது எப்பவுமே ஒரே மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. இதனால என்ன ஆகும்னா, நாளைக்கு அவங்க எங்கேயாவது ரோட்ல போகும்போது அந்த பாட்டை கேட்டாலோ, அல்லது அந்த பெர்ஃப்யூம் வாசனையை எங்கேயாவது முகந்தாலோ, அவங்களுக்கே தெரியாம அவங்க மூளை உங்க முகத்தை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இது செம்ம பவர்ஃபுல்லான ட்ரிக். 4வது பாயிண்ட், ஓப்பன் புக்கா இருக்காதீங்க. நெறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஒருத்தர புடிச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட போய், நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன், எங்க வீட்ல இப்படி, என் எக்ஸ் இப்படி பண்ணிட்டான்னு தன்னோட மொத்த ஜாதகத்தையும் முதல் ஒரு வாரத்திலேயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. ஒரு நல்ல வெப் சீரிஸ் மாதிரி இருங்க. ஒவ்வொரு எபிசோடா தான் உங்க வாழ்க்கைய அவங்களுக்கு காட்டணும். அவங்க ஏதாவது உங்கள பத்தி கேட்டா, அதெல்லாம் பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன், ஒரு சஸ்பென்ஸ் வைங்க. மனுஷங்களுக்கு எப்பவுமே மர்மமா இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை. உங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாத வரைக்கும் அவங்க உங்கள பத்தி யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களோட லைஃப நீங்க வாழ ஆரம்பிங்க. உங்க உலகம் அவங்கள சுத்தி மட்டும்தான் இயங்குதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பேஷன், ஒரு கோல், நல்ல நண்பர்கள் இருக்கணும். உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க அவங்களுக்காக சோகமா பாட்டு போடுறத நிறுத்திட்டு, நீங்க உங்க லைஃபை எவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்கன்னு போடுங்க. நம்ம இல்லனா இவன் செத்துருவாங்கன்னு நினைக்கிறவங்கள யாரும் காதலிக்க மாட்டாங்க. நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும் போலன்னு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு உங்களை இழக்க பயம் வரும். அந்த பயம்தான் அவங்கள உங்களை பத்தி முழு நேரமும் யோசிக்க வைக்கும். 6வது ட்ரிக், சைக்காலஜில இத கமீலியன் எஃபெக்ட், அதாவது பச்சோந்தி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தப்பா நினைக்காதீங்க, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். மனுஷங்களுக்கு எப்பவுமே தங்கள மாதிரியே இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும்.
நீங்க அவங்க கூட நேர்ல பேசும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ மெதுவா அவங்களுக்கே தெரியாம காப்பி பண்ணுங்க. அவங்க சிரிக்கும்போது நீங்களும் சிரிங்க. அவங்க கைய கட்டி உட்கார்ந்தா நீங்களும் அப்படி உட்காருங்க. அவங்க மெதுவா பேசுனா நீங்களும் மெதுவா பேசுங்க. இப்படி பண்ணும்போது அவங்களுடைய ஆழ் மனசுல, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல, அட இவன் நம்மள மாதிரியே இருக்காங்களேன்னு ஒரு கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் தான் அவங்கள நைட்டு பூரா உங்கள பத்தி யோசிக்க வைக்கும். 7வது விஷயம், ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையான சத்தம் எது தெரியுமா? அவங்களோட பேரு தான். தேர் ஓன் நேம். நீங்க அவங்க கிட்ட பேசும்போது சும்மா ஹலோ ஏ அப்படின்னு கூப்பிடாம அடிக்கடி உங்க பேரை சொல்லி பேசுங்க. என்ன ரம்யா, சாப்பிட்டியா? உனக்கு என்ன தோணுது கார்த்திக்? அப்படின்னு அவங்க பேரை நீங்க அழுத்தமா சொல்லும்போது அவங்க மூளைக்குள்ள டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அது அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க வாய்ஸ் அவங்க பேரை சொல்ற அந்த மாடுலேஷன் அவங்க காதுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். 8வது பாயிண்ட், இது ஒரு செம்ம கிரிமினலான ட்ரிக். உங்களோட ஏதாவது ஒரு பொருள வேணும்னே அவங்க கிட்ட மறந்து வச்சுட்டு வந்துடுங்க. உதாரணத்துக்கு, அவங்கள மீட் பண்ணும்போது உங்க பேனா, ஒரு நல்ல புக்கு, இல்லைனா உங்க வாட்ச், ஒரு சின்ன கர்ச்சீஃப், இப்படி எதையாவது அவங்க பேக்லயோ வண்டிலையோ தெரியாம வச்ச மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க. இதனால என்ன பெனிஃபிட்? வீட்டுக்கு போனதும் அவங்க பேக திறக்கும்போது உங்க பொருள் அங்க இருக்கும். அத பார்க்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க முகம்தான் அவங்க ஞாபகத்துக்கு வரும். உங்களை எப்ப மீட் பண்ணி அதை திருப்பி கொடுக்கலாம்னு அவங்க மைண்ட் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். 9வது ட்ரிக், காமனா எல்லாரும் பண்ற மாதிரி பாராட்டாதீங்க. ஒரு பொண்ண பார்த்து நீ அழகா இருக்க, ஒரு பையனை பார்த்து நீ ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப போர். அத அவங்க கிட்ட ஒரு 100 பேராவது சொல்லியிருப்பாங்க. நீங்க வித்தியாசமா நோட் பண்ணி பாராட்டுங்க. உங்க ஸ்மைல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, நீங்க ப்ராப்ளம ஹேண்டில் பண்ற விதம் செம்ம மெச்சோரா இருக்கு, அல்லது உங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்குன்னு அவங்க கேரக்டரை பாராட்டுங்க. இப்படி ஒரு யுனிக்கான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நம்மள இவ்ளோ ஆழமா இவங்க கவனிச்சிருக்காங்களேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாகும். இது அவங்க மறக்கவே மாட்டாங்க. 10வது பாயிண்ட், அன்பிரடிக்டபிளா இருங்க. பி அன்பிரடிக்டபிள். உங்களை இவ்வளவுதான் இப்படிதான்னு அவங்களால கணிக்கவே முடியக்கூடாது. ஒரு நாள் ரொம்ப அன்பா கேரிங்கா பேசுங்க. அடுத்த நாள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பிஸியா இருக்க மாதிரி காட்டுங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ சர்ப்ரைஸா வாங்கி கொடுங்க. ஆனா அடுத்த 2 நாளைக்கு பெருசா எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க. இந்த ரோலர் கோஸ்டர் எமோஷன் இருக்கு பாத்தீங்களா, இது அவங்கள பைத்தியமே ஆக்கிடும். இன்னைக்கு இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அவங்களே உங்களை பத்தி ஒரு கியூரியாசிட்டியோட யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ மச்சான்ஸ் அண்ட் கியூட்டீஸ், நான் சொன்ன இந்த 10 ட்ரிக்ஸும் வெறும் தியரி கிடையாது, பக்கா பிராக்டிகல் சைக்காலஜி. இதை எங்க லைஃப்ல கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை கண்டுக்காதவங்க கூட உங்களை பத்தியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுல எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான லவ் அண்ட் சைக்காலஜி வீடியோஸ்க்கு நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானைய தட்டி விட்டுடுங்க. திஸ் இஸ் ஜில்லாடி ஜீவா சைனிங் ஆஃப். டேக் கேர். லவ் யூ ஆல். பாய்.